வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு மேல் ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக ஆண்கள் அவங்களோட செமன், அதில் உள்ள ஸ்பெர்ம், அதாவது விந்துக்கள் எல்லாமே அதிக நேரம் உயிரோடு இருக்கக்கூடியதா, நல்ல வேகமாக நீந்தக்கூடியதா, தலை மற்றும் வால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பெர்மில். அது எல்லாமே சரியாக இருக்கக்கூடியதா, கரெக்டான குரோமோசோம்ஸ் அடங்குனதா, இவ்வளவும் இருக்குது. அவங்க குழந்தை பேர் அடையிறதுக்கு அந்த ஸ்பெர்ம், ஒவ்வொரு ஸ்பெர்மும் முக்கியமானது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு செமனில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் உயிரோடு இருக்கக்கூடிய நீந்தக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சில ஸ்பெர்மில் தலை இருக்காது, இல்லைனா வால் இருக்காது, இல்லைனா குறைபாடோடு இருக்கும். ஒரு சிலருக்கு மொட்டிலிட்டிங்கிற அளவு, அதாவது செமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இத்தனை பர்சன்டேஜ் நிறைய ஸ்பெர்ம் இருக்கணும், கவுண்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நவீன மருத்துவத்தில் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மொட்டிலிட்டி அளவு, அதாவது அந்த நீந்தும் தன்மையும் உயிரோடு இருக்கிற தன்மையும் குறைச்சலாக இருந்தாலும், அதேமாரி கவுண்ட் நிறைய ஸ்பெர்ம் இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்பெர்மில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் அந்த ஒரு ஓம் காத்துட்ருக்கிற பெண்களுக்குள்ள ஒரு சினைப்பையிலேருந்து வர ஒரு கருமுட்டையில் சேர்ந்து நமக்கு கருவாக உருவாகுது. ஸோ நிறைய ஸ்பெர்ம்ஸ் நிறையாவும் இருக்கணும். அதேமாரி ஒவ்வொரு ஸ்பெர்மும் நல்லா கருத்தறுக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கணும். இந்த ஸ்பெர்ம், அதாவது விந்துக்கள் எல்லாமே இப்படி இருக்கிறதுக்கு அவங்க விதைப்பையில் 3 மாதத்துக்கு மேலேயே ஆகும். ஒவ்வொரு ஸ்பெர்மும் ஒவ்வொரு விந்தும் உருவாகிறதுக்கு அந்த விந்து கரெக்டான சைஸ்லேயும் இருக்கணும், கரெக்டான தன்மையிலையும் இருக்கணுங்கிறதால அவங்க உணவு பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி வாழ்வியல் முறையிலையும் சரி, அவங்க நல்லா தூக்கமும், நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையும், அவங்களோட உடலால் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கணும். நிறைய விஷயங்கள் சேர்ந்தது மட்டும்தான் மேல் ஃபர்டிலிட்டியோடது. பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா பெண்களுக்கு நிறைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், பிசிஓஎஸ் இருக்கலாம். அதெல்லாம் தனி ஒரு பெரிய விஷயம். அதே ஈக்குவலான அளவு பெரிய விஷயம் ஆண்களுக்குள்ள விந்துக்கள் அளவும் சரி, விந்துக்களோட தன்மையும் சரி நல்லாவே இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பேர் அடையவே முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய ஹீட் பாடியாக இருந்தாலும், அவங்க நிறைய லெதரில் உட்காராம நல்லா ரப்பர் ஷீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய தன்மை இருந்தாலும், அப்புறம் நிறைய நைட்டு தூங்காமல் இருந்தாலும், நைட் டியூட்டி நிறைய பார்த்தாலும், அதே மாதிரி நிறைய மசாலா காரம் இதெல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், இந்த விந்துக்கள் பாதிக்கப்படுறதுக்கு முதல்ல உடம்புல உள்ள விந்துக்களாக தான் இருக்கும். அதனால் கவனமாக ஆண்களும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் தன்னோட உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த விந்துக்கள் கரெக்டான உருவாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த விந்துக்கள் கரெக்டான உருவாகிறதுக்கும், அது கரெக்டாக செயல்படுறதுக்கும், அதோட தன்மையும் அதிகமாக ஆகிறதுக்கும், அதோட கவுண்ட்டும் அதிகமாக இருக்கிறதுக்கும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. ஆண்களும் இதை முறைப்படி சாப்பிட்டு அவங்க தன்னை சரிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்க குழந்தை பேர் அடையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஆண்கள் அவங்க வாழ்வியல் முறையில் என்னென்னலாம் சில மாற்றங்கள் செஞ்சால் அவங்களோட குழந்தை பேரோட கனவு நினைவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு விந்து உருவாகிறதுக்கு 3 மாத காலங்களும் குறைந்தது ஆகும் அப்படின்னு. அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து அவங்களோட உடம்பு டெம்பரேச்சர் கரெக்டாக அமையணும். அவங்க தளர்வான உள்ளாடைகள் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா விதைப்பை அவங்களோட விதைப்பை உடம்பு உஷ்ணத்தோட 2 டிகிரி கம்மியாக இருக்கணும் தான் விதைப்பை வெளியே கடவுள் படைத்திருக்காரு. அதனால தான் அவங்க தளர்வான ஆடைகள் உடுத்துனா மட்டும்தான், இன்னர் வேர் அவங்க உடுத்துனா மட்டும்தான் அந்த விதைப்பையோட டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்தது உடல் சூடும் அவங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் இருக்க முடியும். அவங்களால சரியாக சிந்திக்க முடியும். சரியாக சிந்திச்சா மட்டும்தான் அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே சரியாக வேலை செஞ்சு விந்துக்களும் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட உப்பு, புளி, காரம் இது எல்லாமே பாதியாக குறைத்து ஒரு பிராண்டான நீசத்து மிகுந்த காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு, நிறைய பழங்கள் சாப்பிட்டு, ஒரு நாளைக்கு நல்லாவே 8 மணி நேரம் குறைந்தது தூங்கிட்டு அவங்க உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நேரங்களில் அடியில் நல்ல ஒரு காட்டன் டவலை இல்லை ஒரு டர்க்கி டவலை போட்டு மடக்கி அது மேலே உட்காந்து வேலை செஞ்சு, ரொம்ப நேரம் ஏசியில் இல்லாமல், ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாமல், இது எல்லாமே தவிர்த்துட்டு அதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. ஏசியில் இருந்தால் 1 ஹவருக்கு ஒரு 15 நிமிஷமாவது அவங்க வெளியே போயிட்டு வரணும். அதே மாதிரி தான் 1 ஹவருக்கு ஒரு 15 நிமிஷமாவது தொடர்ந்து சிஸ்டம் பார்க்காம இந்த கேப் விடணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டே வரணும். அவங்க உணவு பழக்க வழக்கத்தில் நிறைய கட்டுப்பாடு வச்சுக்கணும். இரவு நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வாழணும், சிறிது நடைப்பயிற்சியை செய்யணும். இதெல்லாம் இப்படி எல்லாமே கவனம் வச்சுட்டு வரும்போது அவங்களோட விந்துக்கள் நல்ல விந்துக்களாக அவங்களுக்கு
இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.